ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. லால் சலாம் படத்தோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தினாக்கா அதை தான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ என்ன இந்த படத்தோடைய வசூலாக இருக்க போகுது, ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதான் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடந்துருக்கும் போது, அதாவது ஏறத்தாழ ஒரு 6 மாதமாக நான் வந்து லாபஜோன்னு கத்தின்னு இருந்தேன் யூடியூப் சேனலில். இது ரஜினி சாரோட படம் கிடையாது, இதை நீங்கள் பெருசாக வந்து பார்த்தினாக்கா எதிர்பார்க்காதீங்க. வசூல் ரீதியாக அதிகபட்சமே வந்து ஒரு 150 கோடி தொட்டாலே பெரிய விஷயமா இருக்கும். அதுவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு பெரிய தவறு. ஏன்னா கொட்டை விதத்தில் உங்களுக்கு தலைவரோட அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு போடும் போதே உங்களுக்கு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு கௌரவ தோற்றத்தில் தான் ரஜினி சார் நடிக்கிறார், ஒரு கெஸ்ட் ரோலில் தான் இந்த படத்தில் வராரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட பிஸ்னஸை நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் தலைவரோட படத்தை கூட கம்பேர் பண்ணுறதே தப்பு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ லால் சலாம் படத்தோடைய லைஃப் டைம் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை தாண்டி இப்போ இந்த சண்டே முடிஞ்சிருக்கு, செகண்ட் வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ 50 கோடி தாண்டி இருக்கு. வேர்ல்டு வைடில் மொத்தமே இந்த படத்தோட வசூல் 50 கோடி தாண்டிடுச்சு அப்படின்ற ஒரு ஆறுதலான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதை தாண்டி எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 50 கோடி தாண்டி இருக்கு. விஷ்ணு விஷாலோட படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வசூல். அவரோட படங்களுக்குலாம் வந்து ஒரு 50 கோடி தாண்டினாலே ஒரு நல்ல வசூல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும் கூட. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஹீரோ அவர் தான். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 50 கோடின்றது நல்ல வசூல். சரி, இந்த 50 கோடி தாண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த வசூல் எந்த அளவுக்கு இன்னும் போகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேபி இப்போ எந்த அளவுக்கு இருக்கும், 50 கோடி தாண்டி இப்போ எந்த அளவுக்கு வசூல் இருக்கும், கூட ஒரு 3லேருந்து ஒரு 6 கோடி வரைக்கும், ஒரு 7 கோடி வரைக்கும் சேரலாம். அவ்வளோதான் அதிகபட்சம் நான் சொல்கிறது லைஃப் டைம் ரன்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த படத்தோட வசூல் வந்து ஒரு 55 கோடி இது வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுனாக்கா, மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5 கோடி 6 கோடி ஒரு 60 கோடி தொடலாம். அவ்வளோதான் அதிகபட்சமே வரும். நீங்கள் அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது.